இறை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்வே அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலியிலேந்து சரித்திரமாவோ அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலியிலேந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் தூய ஆவியின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus channel, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. என் அன்பு இறை மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் இங்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். தன்னுடைய சீடர்களாக, கிறிஸ்துவ மக்களாக, அவரை பின்பற்றுபவர்களாக. இதோ இந்த நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக மகதலேன் மரியாவை அழைக்கின்றார், மேரி என்று அழைக்கின்றார். அவளும் ஆண்டவருடைய குரலை அறிந்தவளாய் ராபுனி, போதகரே என்று பதில் சொல்லி இறைவனுடைய பிரசன்னத்தை, உயிர்ப்பின் பிரசன்னத்தை உணர்கின்றார். யோவான் 10:27 சொல்வது போல, என் ஆடுகள் என் குரலை அறிந்திருக்கின்றன, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்ற வசனத்திற்கேற்ப நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுப்போமா? அவருடைய வார்த்தைகளை கேட்போமா? இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே தன்னுடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றார். வாருங்கள், அவரது வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க நம்மை நாமே தயாரிப்போம். நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைத்து மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைப்பொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். இந்த தலைமுறையினரிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பாம் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பாம் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பாம் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது.
வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20 சொற்றொடர்கள் 11 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் நம்பிக்கையாளர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஈஸ்டர் திருவிழா முடிந்துவிட்டது. பல நேரங்களிலே உயிர்ப்பை பற்றி, அதன் மேன்மையை பற்றி நாம் நினைக்காமல் இருப்போம், சிந்திக்காமல் இருப்போம். ஏனால் திருவிழா முடிந்துவிட்டது. ஆயினும் திருச்சபையை பொறுத்தமட்டில் உயிர்த்த நாளிலிருந்து அடுத்த 8 நாட்களும் பாஸ்கா ஏன் கிழமை என்று பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த எண் கிழமைகளில் நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்து எவ்வாறு சீடர்களோடும் மற்றவர்களோடும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய உயிர்ப்பின் மேன்மையை உணர வைத்தார் என்பதை இன்றைய நாட்களின் வாசகங்களிலே நாம் படிக்க கேட்போம், சிந்திக்க இருப்போம். அதே போன்றுதான் இன்றைய இந்த நாட்களில் வரும் முதல் வாசகங்களிலும் அப்போஸ்தலர் பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்த பின்பு எவ்வாறு அப்போஸ்தலர்கள் இயேசுவின் மறைபரப்பு பணியை தொடர்ந்தார்கள், எவ்வாறு அதை ஆரம்பித்தார்கள், எவ்வாறு அந்த பணி
தொடர்ந்து மக்களிடையே கொண்டு சென்றார்கள் என்பதை நமக்கு எடுத்துக்காட்ட முதல் வாசகங்கள் அப்போஸ்தலர் பணியிலிருந்து எடுக்கப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோன்று இன்றும் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு அருகில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில் முதலாக காலியான கல்லறையை, வெற்று கல்லறையை பார்த்தவள் மகதலேனா மரியா. இந்த நற்செய்திக்கு முன் வரும் வசனங்களிலே யோவான் 20:1 முடிய வரும் அந்த தொடர்களில் இயேசு அன்பு செய்த சீடரும் ராயப்பரும் இந்த செய்தியை கேட்டு கல்லறை காலியாக இருக்கின்றது, வெறுமையாக இருக்கின்றது என்ற செய்தியை கேட்டவுடன் ஓடோடி வருகின்றார்கள். அதை மிக அழகாக யோவான் நற்செய்தியிலே சித்தரித்திருப்பார். ராயப்பர் மெதுவாக வருகிறார், வயது முதிர்ந்த காரணத்தினால் இருக்கலாம். இயேசு அன்பு செய்த சீடர் வேகமாக கல்லறையை நோக்கி வருகின்றார். ஆனால் அவர் உள்ளே செல்லவில்லை. ராயப்பர் தாமதமாக வருகின்றார். வந்த உடனே கல்லறைக்குள் செல்லுகின்றார். அங்கே கிடந்த துணிகளையும் அந்த காலியான கல்லறையையும் பார்க்கிறார்கள். அதற்கு பின்பு இயேசு அன்பு செய்த சீடர் உள்ளே வருகிறார், காண்கின்றார், கண்டார், விசுவசித்தார் என்று நாம் படிக்கின்றோம். அதன் பின் அவர்கள் இருவரும் தங்கள் அறைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் மரியா அங்கேயே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். ஏன் அவள் அழ வேண்டும்? தன்னுடைய உறவின் மேன்மையை மரியாள் வெளிப்படுத்துகின்றார். எவ்வளவு தூரம் அவர் இயேசுவை, அவருடைய இறப்பை இழந்து, அவருடைய பிரசன்னத்தை இழந்து தவிர்த்திருக்கலாம். எவ்வளவு தூரம் நம் ஆண்டவர் இயேசுவை அவர் அன்பு செய்திருக்கலாம். தன்னோடு இருந்த அப்போஸ்தலர்கள் கூட மீண்டுமாக அவர்கள் அறைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் மரியா அங்கேயே நின்று கொண்டு ஆண்டவரை தேடுகிறாள். வானதூதர்களை கண்டு அவர்களும் கேட்கிறார்கள், ஏன் இங்கு அழுகிறாய் என்று. அதற்கும் அவள், என் ஆண்டவரை அவர்கள் என்னிடமிருந்து இங்கிருந்து எடுத்து சென்று விட்டார்கள் என்று பதில் கூறி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். நம் வாழ்க்கை எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. நாம் அன்பு செய்து நம்மோடு வாழ்ந்த நம்முடைய அன்பு உள்ளங்களை இழந்து தவிக்கும் பொழுது எவ்வாறு நம் மனநிலை இருக்கும், எவ்வாறு நாம் வருத்தப்படுவோம், துன்பப்படுவோம். அந்த அழகான நினைவுகள், அவர்களோடு வாழ்ந்த நினைவுகள் நம் உள்ளத்திலே மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டிருக்கும். அதை நம்மால் மறக்க முடியாது. அதுபோன்றுதான் இந்த இடத்திலும் மரியா தன்னுடைய போதகரை, தனக்கு புது வாழ்வு அளித்த அந்த நண்பரை, இயேசுவோடு வாழ்ந்த அந்த நினைவுகளை மறக்க முடியாமல் விலையோ உயர்ந்த நறுமண தைலங்களை எடுத்துக்கொண்டு விடிய காலையிலே இருளிலே சென்று தன் ஆண்டவருடைய கல்லறையை அர்ச்சிக்க, தன் ஆண்டவருடைய கல்லறையிலே எண்ணெய் தைலம் பூச அவர் சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த செல்லுகின்றார். அங்கே அவர் காலியான கல்லறையை பார்க்கின்றார். இயேசு ஆண்டவர் தன் முன்னால் வந்து நின்ற பொழுது கூட அவரை ஆண்டவர்தான் என்று மரியாவால் உணர முடியவில்லை. ஏன்? பல காரணங்களை நம்முடைய இறை வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் யூத மரபின்படி உயிர்ப்பை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அதை அவர்கள் நம்பாமல் இருந்தார்கள். மேலும் இயேசு ஆண்டவர் தான் இறந்து மீண்டும் உயிர்ப்பார் என்ற அந்த நம்பிக்கை செய்தியையும் சீடர்கள் அனைவரும் மறந்து இருந்தார்கள். அதுபோன்றுதான் மரியாவும் அங்கு இருந்திருப்பார். தான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், நானே உயிரும் நானே என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மறந்திருக்கலாம். ஆனால் குழப்பத்திலும் அச்சத்திலும் இருக்கும் மரியாவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்கின்றார். அப்பொழுது மரியாவுடைய விசுவாசம் அதிகரிக்கின்றது. மரியாவுடைய அந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவரே, ரபுனி என்று, போதகரே என்று தன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கையை அங்கு வெளிப்படுத்துகின்றார்.
ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே ஆண்டவர் அங்குதான் இருக்கின்றார், அவர் தோட்டக்காரர் அல்ல, வேறு யாரும் மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் தான் என்று தன்னோடு பேசி கொண்டிருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வருகின்றது. ஆம் அன்பு சகோதர சகோதரர்களே, அன்போடும் பாசத்தோடும் மரியா என்று அழைத்த அந்த குரலின் மேன்மையை உணர்ந்து தன்னுடைய விசுவாசத்தை அவர் உயர்த்துகின்றார், அதிகரிக்கின்றார். எவ்வளவு ஒரு பாசமான அழகான குரலாக அது இருந்திருக்கும். அவர் முழுமையாக விசுவசித்ததால் முதலாக உயர்த்த ஆண்டவரை கண்ட பெருமை மிக்கவள் என்பதை என்ற ஒரு பெருமையை அவள் கொள்ளுகின்றார். பெருமை மிக்க ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். அவர் விட்ட கண்ணீருக்கு விடையாக அங்கே இயேசுவை காண்கின்றார். இதுவரை அவர் அடைந்த சொல்லன்னா துன்பங்களுக்கு இயேசு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை அங்கு கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையும் இங்கே ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் எல்லோருக்கும் சில நேரங்களிலே பல நேரங்களிலே நிறைய கஷ்டங்கள் வருகின்றது. நாமும் எத்தனையோ நேரங்களிலே ஆலயத்திற்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகின்றோம். நம்முடைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்றோம். கடன் பிரச்சனைகளால் வருத்தம், கணவன் மனைவியிடையே புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, சண்டை சச்சரவுகள், குழந்தைகள் கீழ்ப்படிதல் இல்லாமல், குழந்தைகள் சில நேரங்களில் இளைஞர்கள் ஆலயத்துக்கு வராமல் தான் வாழும் அந்த உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் குடும்பங்களிலே திருமணமாகாத ஆணும் பெண்ணும் இருந்து கஷ்டப்படுகின்ற அந்த நேரங்களிலும், திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேரங்களிலும், இதுபோன்று பல்வேறு வகையான கஷ்டங்களை நாம் ஆண்டவரிடம் வந்து எடுத்து கூறி கண்ணீர் விட்டு அழுகிறோம். இதோ சங்கீத ஆசிரியர் நாம் ஒவ்வொருவருக்கும் விடை வைத்திருக்கின்றார். திருப்பாடல் 56 வசனத்திலே சங்கீத ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார்: என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என்னை கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவை எல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளனவ அல்லவா ஆண்டவரே. நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஜெபத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார், கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் ஜெபங்களும் இறைவனுடைய கண்களிலே விலை மதிப்புள்ள ஒரு ஜெபமாக கண்ணீராக இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கும் ஆண்டவர் விடை தருவார், நம் ஜெபத்திற்கும் ஆண்டவர் விடை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல நாமும் என்னுடைய கண்ணீர் உமது தோற்பையில் இருக்கிறது ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு நாம் சொல்லி ஜெபிப்போம். இந்த வாசகத்திலே நற்செய்தியிலே மரியா பாவங்களிலிருந்து விடுபட்டு மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டவள். மரியா இயேசுவின் சீடராக கடைசி வரைக்கும் துன்ப நேரங்களிலும் சிலுவையில் இருக்கும் பொழுதும் சிலுவையிலிருந்து கல்லறையிலே அடக்கப்பட்ட பின்பும் இயேசுவை பின்பற்றி தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். காத்திருந்தால் இயேசுவை கண்டால், ஆர்வத்தோடு இருந்தார், இயேசுவை கண்டார், காண வேண்டும் என்று இருமாப்புடன் இருந்தார், இயேசுவை கண்டார். அதோடு அவருடைய பணி முடியவில்லை. இயேசு ஆண்டவர் அவரை பார்த்து, மகளே, என்னுடைய சகோதரர்களிடம் போய் சொல், என்னுடைய கடவுளும் உங்களுடைய கடவுளும், என்னுடைய ஆண்டவரும் உங்களுடைய ஆண்டவரிடம் நான் செல்லுகின்றேன் என்று உயிர்ப்பின் நற்செய்தியை முதலாக ஒரு பெண்ணின் கையிலே ஆண்டவர் ஒப்படைக்கின்றார். யூத மதத்திலே பெண்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்காத அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணையும் சரிசமமாக மதித்து அவர்களை ஒரு புது வாழ்வடைய அங்கே வழிவகுக்கின்றார். இதுதான் ஒரு முதல் எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இயேசுவின் உயிர்த்த இயேசுவை, வரலாற்று இயேசுவை, அவரை காணாமல் கூட விசுவாசிக்கின்றோம். காணாமல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று தோமாசிடம் இயேசு ஆண்டவர் சொல்வார். அதுபோன்று நாமும் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய அந்த உண்மையான விசுவாசம் பேறு பெற்ற விசுவாசம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர்கள் எவ்வாறு துணிவுடன், ஆர்வத்துடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்தோடு நற்செய்தியை பரப்புகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் the degrees and agendas சொல்லுகிறது இவ்வாறு: the pilgrim church is missionary by her very nature, since it is from the mission of the Son and the mission of the Holy Spirit
that she draws her origin. நம்முடைய தாய் திருச்சபையானது அது ஒரு பயணம் செய்யும் திருச்சபை. அந்த பயணத்திலே ஆண்டவரை நோக்கி செய்யும் அந்த பயணத்திலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் பணியாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நம்முடைய தாய் திருச்சபையின் இயற்கையான இயல்பானது நற்செய்தியை பரப்பக்கூடியது. நாமும் அதிலே அங்கமாக இருக்கின்றோம். நாமும் சீடர்களை போல மரியாளை போல நற்செய்தியின் தூதுவர்களாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நற்செய்தியின் தூதுவர்களாக இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்காக நம்முடைய இந்த வாழ்க்கையானது இங்கு இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையானது இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வாழ்க்கையாக, அதை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக, நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க நம்மை அழைக்கின்றார். நாம் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுப்போமா? இறைவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சொல்லிலே, செயலிலே வெளிப்படுத்துவோமா? இறைவன் அவருடைய நெருக்கத்தை உணர்வோம், இறைவனுடைய அன்பை உணர்வோம். இந்த உலகத்திலே அவருடைய சீடர்களாக தொடர்ந்து வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவாள் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பாலே அவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செமரி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். மன்றாடுவோமாக. இல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை உமது குடும்பத்தினின் இதயங்களில் நீர் பொழிந்தருளினீர். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு